ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிகணி. நம்ம ஏற்கனவே கட்டாயம் 1, 2 பார்த்தோம். இது 3வது. அதாவது 2019 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட 25 முக்கிய வினா மற்றும் விடையில பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 79வது இந்திய வரலாற்று மாநாடு எங்கு நடைபெற்றது? 79வது இந்திய வரலாற்று மாநாடானது எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய போபால். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் இளைஞர் திறன் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸ்கில் சாத்தி யூத் கன்க்ளேவ். இந்த மாநாடு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இளைஞர் திறன் மாநாடு. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர். சரிங்களா, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் தான் நடந்துச்சு. 15வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், UNCCD உறுப்பு நாடுகளின் 14வது மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது? UNCCD உறுப்பு நாடுகளினுடைய 14வது மாநாட்டை நடத்த உள்ள நாடு ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ரோந்து போலீஸ் காவல்துறையினர் செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்காக மின்னணு ரோந்து முறையை அறிமுகப்படுத்திய மாவட்டம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கடலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 37வது ICTC அகாடமி பிரிட்ஜ் 2019 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டப்பட்டுள்ள கழிவறைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 9.16 கோடி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 9.16 கோடி. 7வது உலக அரசாங்க உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? 7வது உலக அரசாங்க உச்சி மாநாடு 2019 எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய துபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் மூலம் இந்தியாவின் முதல் இசை அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ள இடம் எது? தமிழக அரசின் மூலம் இந்தியாவின் முதல் இசை அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ள இடம் எது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருவையாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட குனோ அமைந்துள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம். புதிய வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவெண் தட்டுகள் பதிக்கும் முறை எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? புதிய வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவெண் தட்டுகள் பதிக்கும் முறை எப்போது முதல் அமல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான விடை ஏப்ரல் 1, 2019. நெக்ஸ்ட், அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதில் இந்திய அளவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் என்ன? அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பதில் இந்திய அளவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் 3வது இடமாகும். சரிங்களா, தனது நாட்டு மக்கள் இந்தியாவில் மாதம் ஒன்றிற்கு செலவிடும் தொகையை அதிகபட்சம் 1 லட்சமாக வரையறுத்துள்ள நாடு எது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நேபாளம். விவசாயிகளின் துயரத்திற்கு தீர்வு காண்பதற்காக கிருஷக் பந்து என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம். ஆயுள் தண்டனையை பரிந்துரைக்கும் கும்பல் வன்முறை மசோதாவை நிறைவேற்றியுள்ள மாநில சட்டமன்றம் எது? ஆயுள் தண்டனையை பரிந்துரைக்கும் கும்பல் வன்முறை மசோதாவை நிறைவேற்றியுள்ள மாநில சட்டமன்றம் எது? மணிப்பூர். எந்த மாநிலத்தில் இந்தியாவின் மிக நீண்ட போகிபில் ரயில் மற்றும் சாலை பாலம் அமைந்துள்ளது? இதற்கான விடை அஸ்ஸாம். இண்டஸ் உணவு கூடுகை 2019 எங்கு நடைபெற்றது? கிரேட்டர் நொய்டா. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கிரேட்டர் நொய்டா. இந்தியாவில் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள முதல் நபர் யார்? விஜய் மல்லையா. கொஸ்டின், 2019 உலகளாவிய விமான போக்குவரத்து உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? இதற்கான விடை மும்பை. 2019 சீனியர் தேசிய மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை விசாகப்பட்டினம்.
எந்த நாட்டின் இராணுவ தலைமை தளபதிக்கு இந்திய இராணுவ ஜெனரல் விருது வழங்கப்பட்டுள்ளது? எந்த நாட்டினுடைய இராணுவ தலைமை தளபதிக்கு நம்ம இந்தியாவுடைய ஜெனரல் விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேபாளம். எந்த மாநிலத்தில் ஜவுளி சுற்றுலா வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் ஜவுளி சுற்றுலா வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது? 23க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மேகாலயா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மேகாலயா. சரிங்களா? மேகாலயாவில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜவுளி சுற்றுலா வளாகம் கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. உலகின் எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியாவினுடைய தற்போதைய தரநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு விடை ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மூணாவது இடத்துல இருக்கு. சரிங்களா? 25 தேசிய ஹோமியோபதி நிறுவனம் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? தேசிய ஹோமியோபதி நிறுவனம் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான விடை இந்த இருக்கு பார்த்தீங்களா, சி நரேலா. என்ன இவ்வளோ ஸ்பீடாக வாசிச்சுட்டு போகிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சின்ன சின்ன கொஸ்டின் தான். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டு அரை மணி நேரம் எழுத்துட்டுலாம் இருக்க முடியாது. அவ்வளோதான், ஷார்ட்டாக ஒரு 20 கொஸ்டின் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கட்டாயம் 4ல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது கட்டாயம்ன்றதை வந்து முக்கியமாக பார்க்கணுமா அப்படின்னு ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அவருடைய கருத்தை கேட்டிருந்தாரு. அதாவது நண்பா, நீங்கள் வந்து இப்போ ஜனவரி மாதத்தை தாண்டியாச்சு, பிப்ரவரியும் தாண்டியாச்சு, இப்போ மார்ச்சில் நம்ம இருக்கோம். ஸோ மார்ச்சில் இருக்கிறோம் அப்படின்னா ஜனவரி நான் ஃபுல் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்குறேன், பிப்ரவரி ஃபுல் பிடிஎஃப் ஒன்று போட்டிருக்கிறேன். இடையில நான் கொடுக்குற பிடிஎஃப் நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட் அடித்து பார்க்குற மாதிரி தான் இது வந்து. சரிங்களா? டெய்லி ஒரு 25 கொஸ்டினை நீங்கள் வந்து நீங்களே வந்து நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பரிசோதனை செய்கிறது தான் அது. அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிகனி.